முந்தானத்தை அட்மிட் பண்ணீங்க, நேத்து குழந்தை பிறந்துருச்சு போல. ஆமா, இருக்கு. ஆம்பளை குழந்தை. ஓ, வாழ்த்துக்கள். இந்தாங்க. சார் வாழ்த்துக்கள் சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சிஸ்டர் ஸ்வீட் சாப்பிடுங்க. நீங்க குழந்தைய பாத்தீங்களா? இனிமே தான் பார்க்க போறேன். அப்பா 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 நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. இந்தாங்க ஸ்வீட். ஆமா, நான் தாத்தா ஆயிட்டேன். என்னப்பா சந்தோஷமான விஷயத்த இப்படி சோகமா சொல்றீங்களே, நல்லா உற்சாகமா சொல்லுங்கப்பா. ஆமா, இது யார் உங்ககிட்ட சொன்னா? சக்தி தான் போன் பண்ணி உனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னாப்பா. வேற என்ன சொன்னா? வேற என்னப்பா சொல்லணும்? பையன் பிறந்திருக்கான்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டு தோட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டேன். விடிய விடிய காலையில 4 மணிக்கு மொத்த தோட்டமும் கூத்தும் கும்மாரமா ஆயிடுச்சு. தோட்டத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார்கிட்டயும் எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி சொல்லி பூரிச்சு போயிட்டேன்ப்பா. அப்பா நீங்க பாத்தீங்களா எப்படிப்பா இருக்கான்? நான் நல்லா இருக்கானா? என்ன மாதிரி இருக்கானா இல்ல லட்சுமி மாதிரி இருக்கானா? சொல்லுங்கப்பா எப்படி இருக்கான்? என்னப்பா என்னாச்சு? பா சொல்லுங்கப்பா என்னாச்சுப்பா? சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்பா பையன் பிறக்கும் போது கால் சூம்பி போய் ஊனமா பிறந்திருக்காண்டா. ஊனமா பிறந்துட்டாண்டா. என்னப்பா சொல்றீங்க? உன் பையன் ஊனமா பிறந்துட்டாண்டா. அப்பா ஊனமாவா? நீங்க சொல்றது உண்மையா? என் குழந்தை அப்படியா பிறந்திருக்கான்? நிஜமாவாப்பா? ஊனமா பிறந்துட்டாண்டா. என்னடா என்னப்பா? அம்மாவை ஒதுக்க கூடாது ரச்சனம். ஏனு உள்ளைக்கு பசிக்குது போல இருக்குடி. உள்ள போய் பசி எடுத்துட்டு வா போ. என்னப்பா பசிக்குதா? சரி சரி வா வா. ஓ சரி. வெற்றி எங்கப்பா போயிருந்த? ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேம்மா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியாதாப்பா? தெரியும். அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம்லப்பா. வெற்றி லட்சுமிக்கு ஆறுதலா இருக்குமே தான் உன்னை வர சொன்னேன். வெற்றி ஏன்டி அவனை கஷ்டப்படுத்துற? நீ மேல போப்பா. லட்சுமி குழந்தையும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் அது உன் குழந்தை.
இப்பதான் நான் உங்களை பார்க்கறேன். உங்ககிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது வெற்றி. என் மேல வெறுப்பு இருந்தா குழந்தைய பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை குழந்தை மேல வெறுப்பு இருந்தா என்ன பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க யாரையுமே பார்க்க விரும்பல போல இருக்கு. ஆமா, ஏன் வெற்றி? உன் மனசாட்சியை கேட்டு பாரு, அதே சொல்லும். நான் உன்னை எத்தனை தடவை கேட்டேன், குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையால நீயும் டாக்டரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இது பாருங்க, குழந்தை பொறுக்கிற வரைக்கும் இவன் நம்ம கிட்ட வருவானான்னு எனக்கு தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது. புதிர் மாதிரி பேசாத. நான் 4 நாளா யார் முகத்திலும் முழிக்கல. யாராவது என்ன பார்த்து உனக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டுருவாங்களோங்கிற பயம். கேட்டா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அதான் நம்ம குழந்தை இருக்கான்ல. குழந்தை, நம்ம குழந்தை முழுசா இருக்கானா? சந்தோஷமா இருக்க வேண்டிய என்ன சாவு வீட்டுல இருக்கிற மாதிரி பண்ணிட்டான். காலம் முழுக்க நாம 2 பேரும் இவனை தூக்கி சுமக்கணும். இவனை மட்டும் இல்ல, இவனால கிடைக்கிற அவமானத்தையும். 4 பேரு நம்மள பார்க்க வந்தா, குடும்பத்தோட நம்ம எங்கேயாவது போனா, புதுசா யாரையாவது சந்திச்சா, இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இவனை பார்த்த உடனே எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, மாத்திரை சாப்பிடலையா, மருந்து கொடுக்கலையா, ஆபரேஷன் பண்ண முடியாதான்னு 1000 கேள்வி நம்மள சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்னுத்துக்கும் பதில் சொல்லி சொல்லியே பாதி உசுர் போயிடும். நம்ம குழந்தைய சுமையா நினைக்கிறீங்கல்ல? நீங்களா நம்ம குழந்தை சுமையா இருக்க போறான்னு நினைக்கிறீங்க? இது பாருங்க, நம்ம குழந்தை எப்படி இருக்கணும்னு 1000 கனவு இருக்கும். ஆனா நிஜத்துல குழந்தை எப்படி பொறுக்கிறானோ அதை அப்படியே ஏத்துக்கணுங்க. வெறும் உருவத்தை வச்சு இன்னைக்கு சந்தோஷப்பட்டா போதுமா? நாளைக்கு அவனை எப்படி வளர்த்து ஆளாக்க போறோங்கிறதுலதான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. உருவத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. உருவத்துக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்ல. உருவத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தமே இல்ல வெற்றி. அப்புறம் ஏன் வெற்றி அந்த உருவத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பெத்தவங்க கண்ணுக்கு தெரியாத குழந்தையோட அழகு வெறும் உருவத்தை வச்சு வர்றதில்ல. நீங்க வெறுக்கிற நம்ம குழந்தைய ஒரு தடவை வந்து பாருங்க. இது பாருங்க, ஒரு தடவை வந்து பாருங்க. நான் சொல்றதோட உண்மை உங்களுக்கு புரியும். போதும் போதும், எனக்கு குழந்தையும் பிடிக்கல, நீ சொன்ன பொய்யும் பிடிக்கல. நான் வரேன்.